வணக்கம். அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஜெகதீஸ்வரனின் வணக்கங்கள். நம்ம இந்த மாதத்துல என்ன மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். இந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரப்படி மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் குடுக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில சூரியனோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோபமும், பிடிவாத குணமும், நெனச்சத சாதிக்கணும், நெனச்சத அடையணும் அப்படிங்கிற எப்பவுமே அந்த எண்ணத்துல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் மேசராசிக்கு இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனியோட பாதிப்பும் கொஞ்சம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சில தடங்கள், சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாம மேசராசிக்காரங்கள் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு தெளிவான முடிவும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து தொழிலுங்கிறது முடக்கமாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வேலைய விட்டுட்டு நம்ம வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது, நமக்கு மறுபடியும் தொழில் அமையுமா? சொந்த தொழில் வைக்க முடியுமா? வெளிநாடு போக முடியுமா? நமக்கு அதே வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகளும், வெளிநாடு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பா கிடைக்குங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு நிலையான ஒரு தொழில் இல்லாம, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள். மேசராசி பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல ஒரு வார்த்தைகள் நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் உண்டாகுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்றது? நீ என்ன கேட்கறது? இது மாரி சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்கல, மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கு. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புதனும், சுக்கிரனும், சனி பகவான் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், குடும்பத்துல செல்வ செழிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்குங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், அது இல்லாம விரயச்சனியும் நடந்துட்டு இருக்கனால, 12ஆம் இடத்துல சனியும் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் மேஷராசிக்காரங்கள் பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்ல வீட்ல யாருக்காவது திருமண ஏஜ்ல இருந்தா திருமணம் பண்றது, இது மாரிலாம் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க. அப்படி பார்க்கும்பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு வீடு கட்டணும். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில நிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அந்த மறுபடியும் அந்த வீடு கட்ட முடியுமா? இடம் வாங்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்திருப்பீங்க. நிச்சயம் இந்த காலகட்டத்தில நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அது அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம். மேஷராசிக்காரங்கள பொறுத்தளவு நமக்கு வந்து திருமண யோகம் அமையுமா? நம்ம ரொம்ப வருஷமா திருமணத்துக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு நடக்கல. எப்ப நமக்கு திருமணம் அமையும்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே உங்களுக்குள்ள வந்திருக்குங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்கிறது கண்டிப்பா அமையும். வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்குங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போற மாரி இருந்தாலும், இல்ல வீட்ல ஒரு சமையல் பண்றதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி தான் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். சாமிகளுக்கு போறது, சப்போர்ட் பண்றது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிக்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே நல்லதுங்க. அதே மாரி உடல் ஆரோக்கியம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது,
உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்டது, கொப்பளம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. அதே மாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வாகனத்துல இரவு நேர பயணங்கள், அது மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 7 சனி நடக்கிறனால, முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்தி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாரி குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கட்டாயம் இருக்கும் பொழுது, உங்களுக்கு தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடகராசியில பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இப்ப மேச ராசிக்கான பலன் பார்க்கும்பொழுது, கடகத்துல இப்ப புதனும், சுக்கிரனும் சேர்ந்திருக்காப்படிங்க. அப்ப புதனும், சுக்கிரனும் சேரும் பொழுது, உங்களுக்கான நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், உடன்பிறப்புகளான சப்போர்ட்டும், அதே மாரி தாய் வழியில வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய அரவணைப்பும் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் அமையும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுறதுக்கான வாய்ப்புகளாகவும் இது அமையுங்க. இந்த மேசராசி பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம, நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும்போது, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேசராசினாவே ஆல்ரெடி கோபம் அதிகமா இருக்கும். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு, பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நீங்க கரெக்டான முறையில செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா 100% இது நல்ல அற்புத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாசம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதன தெரிஞ்சு அதனோட வழியில் நம்ம போகணும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே ரிஷப ராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான். எப்பவுமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு பேச்சாற்றல், ஆடம்பர வாழ்க்கை, எப்பவுமே நம்ம நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு கோச்சாரப்படி கிரக நிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்து அதுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். இப்போ உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில, அதாவது புதனோட வீட்டுல உங்க ராசிநாதன் இருக்காருங்க. அது யாரோட சேர்ந்து இருக்காருன்னா, அ ப சுக்கிரனோட சேர்ந்து தான் புதனும் சேர்க்கையோட புதன் கோச்சாரப்படி அமைப்புல இருக்காருங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வர வேண்டிய ஒரு காலகட்டத்துல தான் இருக்கீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கல், பிரச்சனை, தடுமாற்றங்கள், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிகிறது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சிச்சுவேஷன், கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் இது மாதிரிலாம் நடந்திருக்கும். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெறார். அப்படி குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நமக்கு வந்து ஒரு உடன்பிறப்புகளாலையும், சொந்த பந்தத்தினாலையும், சகோதரத்துவை தன்மை கொண்ட அமைப்பினால கூட நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்ங்கிறது நமக்கு இருக்கும். பூர்வீகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகப் போகுதுங்க. நமக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி மீன ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்காரு. கும்ப ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான் இதெல்லாம் இருக்கும் பொழுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்த நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளாகவும் கண்டிப்பா அமையப்போகுது. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் ஏன்னு கேட்டீங்கன்னா, ரிஷப ராசி பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளத்துக்கு நான் ஒருத்தர்கிட்ட அடிமையா போய் வேலை செய்யக்கூடிய ஆள் நான் இல்ல. சொந்தமா தொழில் பண்ணி 4 பேத்துக்கு வேலை குடுக்கணும் அப்படிங்கிற தன்மை கொண்ட ஒரு ராசி ரிஷப ராசி. அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து நிலையான தொழில் இல்லாம இருக்கிறவங்களுக்கு,
கட்டாயம் நிலையான தொழிலுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆடம்பர வாழ்க்கை எப்பவுமே நீட்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ரிஷப ராசி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து ஒரு ஆடம்பரமான தொழில். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்டது, அழகு விஷயங்கள், துணிமணி சம்மந்தப்பட்டது, ஒரு ஒரு டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுல, அதே மாரி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரிஷப ராசிக்காரங்க பண்ணிட்டுருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் ரொம்ப நாளா ஒரு இடத்துல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கான அங்கீகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஊரு விட்டு ஊரு வந்து, நாடு விட்டு நாடு வந்து, நம்ம வந்து ஒரு பணம் போட்டு ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கோம். நமக்கான அங்க ஒரு வேல்யூங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஒரு கௌரவமான தொழில் நம்ம பண்ணிட்டுருக்கோம். நான் சொந்த ஊருக்கு போயிட்டு, நான் இது மாரிலாம் பிசினஸ் பண்ணேன் அப்படின்னு பெருமையா சொல்லணும் அப்படின்னு நெனச்சு வந்து, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் விட்டுட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் எல்லாமே உருவாகியிருக்குங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைச்சு, அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க ஒரு பார்ட்னர் போட்டு ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா, அத முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இந்த ஒரு எதா இருந்தாலும் உங்களுடைய திறமையினாலயும், உங்க மேல இருக்கிற தைரிய தன்னம்பிக்கையினால மட்டும் தான் நீங்க அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றிய வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல சனி இருக்குங்க. இப்ப லாபஸ்தானத்துல சனி இருக்கும் பொழுது, நமக்கு என்ன ஆகும்னா, எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க. இந்த டயத்துல நமக்கு இந்த அமௌண்ட் வருது. அத வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நீங்க நெனச்சு வச்சிருப்பீங்க. ஆனா, அது தேவையில்லாத விரயங்கள் செலவா கொண்டு போய் விட்டுருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வருமானம் நீங்க வருது அப்படின்னா, சுப விரயமா நீங்க மாத்திக்கிறது நல்லது. சுப விரயம் எப்படி சார் மாத்துறது? அப்படின்னா, அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அசையா சொத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது மாரி நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். அது மாரி நீங்க பண்ணிக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "சார் நான் சொந்த வீட்டுக்கு நம்ம சொந்த வீடு கட்டி போக முடியல. ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாடகை வீட்ல தான் இருக்கேன். எனக்கான ஒரு சொந்த ஒரு தொழில் அமைஞ்சு, அதுல வருமானம் வந்து நமக்கான ஒரு வீடு இல்ல." அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க. பாதியில நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கையில பணம் வச்சுட்டு தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியர் கிட்ட கரெக்ட்டான ஃபைனல்னு வரும்போது, அவங்க உங்களைய வந்து ஏமாத்திட்டு போயிருக்கலாம். இல்ல அப்படின்னா லோன் கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்களுக்குமே நிச்சயம் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போதுங்க. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ரிஷப ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியால யோகம் பெற்றக்கூடிய ஒரு ராசியா தான் ரிஷப ராசி இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா லவ் மேரேஜ், தான் விருப்பப்படி மேரேஜ் பண்றது, தான் நெனச்ச பொண்ணு மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேரேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை. சார் நான் என் ஹஸ்பண்ட் சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க சொல்றது எங்களுக்கு பிடிக்கல. அப்படின்னு நெறைய பேர் வந்து கால் பண்ணிட்டே தான் இருந்தீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ஒரு மன நிம்மதி, சந்தோஷம், ஒரு ஒற்றுமைகள், ஒரு அந்யோன்யம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளா இந்த மாதம் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியங்கிறது கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில நல்ல முன்னேற்றங்கள் வரும். கடன் தொல்லைகள் விலக போதுங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் விலக போகுது. இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமா தான் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோச்சாரப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 100க்கு 20% மட்டும் தான் இது ஒர்க் அவுட் ஆகுங்க. அதுக்கப்புறம் 100% நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? அதே மாரி கிரகநிலைகளோட அமைப்பு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஜோதிடர்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க.
நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.